நாங்கள் செய்கிறது மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது உண்ணக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் செய்கிறது எல்லாமே நாங்கள் சாப்பிடணும். அது மட்டும் எப்படிங்க உங்களுக்கு வேற்றுமை வந்தது? ஏழை பழைக்கெல்லாம் எவ்வளோ உதவி செய்கிறீங்க தமிழுக்கு. நல்லது கெட்டதுனாலும் கை கொடுக்குறீங்க. உங்களாட்டம் இருக்கிறவங்களையும் ஏழையை கூட உங்களுக்கு தர்மம் செய்ய சொல்லி வாங்கி எங்களுக்கு நங்கோட மாதிரி செய்கிறீங்க. நாங்கள் செஞ்சு சாப்பிட கொடுக்கறது மட்டும் உங்களுக்கு பாவம்னு நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. அது நாங்கள் என்ன செஞ்சோம்? உங்கள் கடவுளை தான் நாங்களும் கும்பிட்றோம், எங்கள் கடவுளை தான் நீங்களும் கும்பிட்றீங்க. எங்களை ஏன் இப்படி வேற்றுமையாக பிரித்து வச்சுருக்குறீங்க? நீங்கள் ஏன் எங்கள் வீட்டில் உண்ணக்கூடாதுங்கிறீங்க? என்ன கேள்வி என்றால், இப்போ நாம் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம். நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்க, நாங்களும் விவசாயம் பண்ணுறோம், நீங்களும் வியாபாரம் பண்ணுறீங்க, நாங்களும் வியாபாரம் பண்ணுறோம், எல்லாம் சரியாக தானே இருக்கிறோம். ஆனால் நாங்கள் சமைச்சு தந்தால் மட்டும் நீங்கள் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? நீங்கள் தரக்கூடியதை நாங்கள் சாப்பிடத்தானே செய்யணும். நீங்கள் என்ன தந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம். ஆனால் நாங்கள் சமைச்சு தந்தால் மட்டும் நீங்கள் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. நிறைய ஏழை பாளைகளுக்கெல்லாம் நீங்கள் உதவியெல்லாம் செய்கிறீங்க. இது எந்த விதத்தில் முறை? உங்களுடைய கடவுளை நாங்கள் வழிபாடு பண்ணத்தானே செய்யணும். அப்போ இந்த வேறுபாடு ஏன்? இன்னும் சொல்ல போனால், நீங்கள் தான் சில பிராணிகளை அறுத்தெல்லாம் சாப்பிட்றீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சரின்னு இருக்கும்போது நாங்கள் தரக்கூடிய உணவை கூட நீங்கள் சாப்பிட மாட்டீங்களே அப்படின்னு நீங்கள் சொல்வதற்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அவர்களுக்கு ஒரு பணிவான ஒரு பதிலை சொல்ல வேண்டும். என்ன பதில் அப்படின்னீங்கன்னா, முதல்ல நாங்கள் இந்துக்கள் வீட்டில் சாப்பிடக்கூடாது, முஸ்லீம்களுடைய வீட்டில் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது இஸ்லாத்தில் உள்ள கருத்தே கிடையாது. எல்லார் வீட்லையும் நாங்கள் சாப்பிடலாம். 1-2 உணவுகளை மட்டும் அது நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு எங்கள் இஸ்லாம் சொல்லுது. அது என்னன்னு ரெண்டாவது சொல்கிறேன். முதல் விஷயம் என்னன்னா, இவங்க வீட்டில் சாப்பிடணும், இவங்க வீட்டில் சாப்பிடக்கூடாது, அவங்க வீட்டில் சாப்பிடணும், இவங்க வீட்டில் சாப்பிடலாம், இப்படிங்கக்கூடிய பாகுபாடு இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அம்மா விரும்பினால் நீங்கள் கூப்பிடும் போது நானும் உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட தயார். என் வீட்லையும் நீங்கள் சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம். அதில் என்ன, நாங்கள் யாருமே குறை வைக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அது அம்மா அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். என்ன? இப்போ நாங்கள் அசைவம் சாப்பிடுவோம், எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க, நாங்களும் சாப்பிடுவோம். அசைவம் சாப்பிடும்போது அந்த பிராணிகள் இருக்கா இல்லையா, அது முழுமையாக அறுக்கப்பட்டு இரத்தங்கள் ஓட்டப்பட்ட நிலையில் அந்த இறைச்சி இருந்தால் சாப்பிடணும். முழுமையாக அறுக்கப்படாம இரத்தங்கள் சரியாக ஓட்டப்படாமல் இருந்தால் அதை சாப்பிடக்கூடாது இப்படின்னு இஸ்லாம் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லித்தருது. அப்படின்னா என்ன? உதாரணமாக கோழி இருக்கிறது, அது ஒரு மாமிச உணவு. இந்த கோழியை நாங்கள் முறையாக அறுத்து அதனுடைய இரத்தங்கள் எல்லாமே வெளியே போய் அதற்கு பின்னால சமைச்சு அதை சாப்பிடலாம். சில பேர் என்ன செய்வாங்க, கோழி தானே, அது முறையாக அறுக்க மாட்டாங்க. முறையாக அறுக்காம அதை எப்படியாவது கழுத்தை பிடிச்ச திருகியோ அல்லது வேற ஏதாவது ஒரு முறையில் அதை கொலை பண்ணியோ அதுக்கு பின்னால் அதனுடைய தோலை குறித்து இறைச்சியாக ஆக்கி சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்படி 2 முறைகளும் நம்ம நாட்டில் இருக்கத்தான் செய்கிறது. இந்த முறைகளில் முறையாக அறுக்கப்படுதா இல்லையா, முறையாக அந்த கழுத்தில் அறுத்து இரத்தங்கள் முழுமையாக வெளியேற்றி அதற்கு பின்னாலே இறைச்சியாக எடுத்து அதை சாப்பிடுவதை நாங்கள் சாப்பிடத்தான் செய்யணும். அது தப்பே கிடையாது. இதுக்குத்தான் இஸ்லாம் ஹலாலும், அந்த ஹலாலுங்கிறது கூட இன்னைக்கு தப்பாக விளக்கங்கள் கொடுத்து தப்பாக செய்திகளை மக்கள்கிட்ட மத்தியில் பரப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த ஹலால்னா இதுதான். கோழியையோ ஆட்டையோ நம்ம சாப்பிடுவதா இருந்தால் முறையாக அறுங்க, முறையாக அறுத்து அந்த அடிப்படையில் ரத்தத்தை எல்லாத்தையும் வெளியேற்றி அதற்கு பின்னால நீங்க சாப்பிடுங்க. இதுதான். அறுக்கும் போது பிஸ்மில்லான்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொல்லு, இவ்வளவுதான். வேற எந்த சடங்கோ அல்லது வேற எந்த சட்டமோ கிடையாது. இப்ப நீங்க இதை மாதிரி அறுத்து இதை மாதிரி நீங்க எங்களுக்கு தந்தீங்கன்னு வைங்களேன், தாராளமா சாப்பிடுவோம். நாங்கள் மறுக்கவே இல்லையே. அசைவ உணவுகளை இப்படித்தான். சைவ உணவா இருந்தாலும் எங்களுக்கு அதுவும் பிரச்சனை கிடையாது. சைவ உணவு நீங்க கத்திரிக்காய் சாம்பார் வச்சு தாரிய சாப்பிடலாம், அதுல தப்பு இல்லையா? அது சாப்பிடக்கூடாதுன்னு எங்க இஸ்லாம் சொல்லுது? உங்க வீட்டில் நீங்க சமையல் பண்றீங்க, ஒரு ரசமும் ஒரு சட்னி வச்சு சாப்பாடு தாரிய, தாராளமா சாப்பிடலாமே. ஒரு அப்பளத்தை பொறிச்சு வச்சு சாப்பாடு தாரிய, அது ஒன்றும் தப்பே கிடையாது. எது எங்களுக்கு தடை செய்யப்பட்டதுன்னா இந்த அறுக்கிற விஷயம் மட்டும்தான், மாமிச உணவுல மட்டும்தான். அப்ப மாமிச உணவுகள்ல இப்படி முறையாக அறுக்கப்பட்டு இருந்தால் அதை தாராளமா சாப்பிடலாம். நீங்க தாங்க நாங்க சாப்பிட்றோம், நாங்க மாட்டேன்னு சொல்லலையே.
ஆனால் அம்மா அவங்கள்ட்ட வந்து யாராவது ஒரு ஆள் தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கலாம். அதனால தான் அம்மா அவங்க கேட்குறாங்க. அவங்க வீட்டில் யாராவது விருந்து கூப்பிட்டுருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருந்து யாராவது கேட்டிருப்பாங்க, அப்படி அவங்க சாப்பிட வர மறுத்திருக்கலாம். அதுக்கு என்ன நிகழ்வு நடந்தது நம்மளுக்கு தெரியல. இதை மாதிரி ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில் நடந்ததுனால தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இன்ன பிற மக்கள்கிட்ட சாப்பிடக்கூடாது என்பது எங்களுடைய மார்க்கத்தில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் முகமது நபியுடைய காலம், அவங்க தான் எங்களுக்கு எல்லாத்துக்குமே முன்மாதிரி. எல்லாத்துக்குமே முன்மாதிரி முகமது நபியை தான் எடுக்கணும். முகமது நபி அவங்களே முஸ்லீம் அல்லாதவருடைய வீட்டில் போய் சாப்பிட்றாங்களே. முஸ்லீம் அல்லாதவரை தன்னுடைய வீட்டில் கூப்பிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டும் நடக்குது முகமது நபியுடைய காலத்தில். முகமது நபியுடைய காலத்தில் ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு முகமது நபியை விருந்துக்கு கூப்பிடுறாங்க. விருந்துக்கு கூப்பிட்டுட்டு முகமது நபியும் அங்கே அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க, சாப்பிட்டதுக்கு போயிட்டாங்க. ஆனால் அந்த பொம்பளை ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டாங்க. என்ன சூழ்ச்சி பண்ணிட்டாங்க? முகமது நபிக்கு அழகான ஒரு இறைச்சியை தயார் பண்ணி சாப்பிடறதுக்கு வச்சாங்க. வைக்கும் போதே அதில் விஷத்தையும் கலந்து வச்சுட்டாங்க. விஷத்தையும் கலந்து வச்சதுனால முகமது நபி என்ன செய்யறாங்கன்னா, சாப்பிட கூப்பிட்டாங்கல்ல, விஷம் கலந்தது முகமது நபிக்கு தெரியல. சாப்பிடும் போது அந்த இறைச்சி எடுத்து வாயில வைக்கும் போது முகமது நபிக்கு தகவல் வந்துருச்சு, அதுல விஷம் வச்சுட்டாங்க. உடனே அதை துப்பிட்டு வெளியில வந்துடுறாங்க. இது நடந்தது. இது வரலாறுல செய்திகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்க ஹதீஸ்கள்ல இது இருக்கு. இது எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு யூத மதத்தை சார்ந்த இன்னொரு மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சாப்பாடு கொடுக்குறாங்க. அந்த சாப்பாடை போய் அவங்க வீட்டிலேயே போய் முகமது நபி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி முகமது நபியுடைய காலகட்டத்தில் அபூ கஸ்வான்ங்கக்கூடிய ஒரு இஸ்லாத்தை ஏற்காத ஒரு மனிதர், அவர் நேராக முகமது நபிகிட்ட வாரார். வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி நான் வெளியூருக்காரன், ஊருக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது முகமது நபி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலவா, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வந்து நீ சாப்பிடு, என் வீட்டுக்கு வந்து சாப்பிடுன்னு சொல்லி முகமது நபி அவரை இஸ்லாத்தை ஏற்கலை. அவர் முஸ்லீமும் கிடையாது, அதற்கு பின்னால இஸ்லாத்துக்கு வராரு. ஆனா அவருக்கு வந்து முகமது நபி வந்து உணவையும் வணங்குறாங்க. இப்படிப்பட்ட செய்திகள் எங்களுடைய முகமது நபியுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதனால இன்ன பிற மதத்தவருடைய வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது என்பதோ அல்லது அவங்க தரக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது என்பதோ எங்கள்கிட்ட இல்லை. 1-2 உணவுகள் இருக்கிறது. அது இந்த மாதிரி மாமிச உணவுகள்லாம் சில விஷயங்கள் இருக்கிறது. அது இந்த அறுக்கக்கூடிய விஷயங்கள் இதை மாதிரி தான். பாய்க்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன சமையல் பண்ணுறீங்களோ அது எல்லாரும் நாங்கள் சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது என்று நாங்கள் மறுக்க முடியாது. மறுக்கக்கூடிய நிலையில் முஸ்லீம்களும் இருக்கக்கூடாது. 1-2 முஸ்லீம்கள் அது தப்பாக விளங்கி இருந்தால் கூட அவங்களும் திருத்திக் கொள்ளத்தான் வேணும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.